முன்னாடி அப்படிலாம் சில நேரம் இருக்காது. Because you already stretched yourself too much. Hard labor, கடின உழைப்பு, இந்த பலருடைய சொல்லை கேட்ட மனமடிவு, உடனே you won't have that ability to hear. பாத்தீங்களா சில நேரங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா பர்ன்டா ஸ்கூல்ல வருவாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, இல்லை நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க, களைப்பா இருப்பாங்க. இல்லை சில மனைவிகள் கூட காலையில இருந்து அது கூட இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க, ட்ரெயின் ஆகிருப்பாங்க. கூப்பிடுற சத்தம் கேட்கும், என்னன்னு கேட்க கூடாதுன்றது இல்லை, கேட்க முடியாது. சொல்ல பிள்ளைங்க கேட்கணும்னு தோணும் மனசு, ஆனா கேட்கிற சக்தி இருக்காது மனசுல. இப்பவே சிலருக்கு நான் பேசுறதே கேட்க சக்தி இல்லை. ஒரு லைட் ஸ்மைலோட கேட்காங்க. இப்ப நான் சொல்ல முடிஞ்ச படம் வாங்க. நான் யார் யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு ஊழியம் செய்யத்தான் நான் வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வரல. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும், கோயில்ல பங்கு இல்லை, அவர் வாழுகிற வழியை போதிக்கிறவர். சரியா செய்யணும், எப்படி செய்ய, எப்படி வழி நடக்கணும், நான் நடக்க விரும்புகிறேன், சொதப்பிட்டு எதிர்காலத்துல நான் சரியா ஓடணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார். அவங்க கேட்க கூடாதுன்றதுக்காக அல்ல, கேட்க முடியாமல் இதுவரை கொடுத்த வேலைய இதுக்கப்புறம் விறகு இல்லாம செங்கல் அதே அமௌண்ட் ஆஃப் செங்கல் வந்துட்டான். தூக்கம் டைம் குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன ஆராதிக்க இன்னொரு லீவ் வேணுமான்னு கேட்டு அடி வர விட்டாங்க. மனமடிவும் ஆயிப்போச்சு. மனமடிவும் அந்த இதுவும். ஸோ இமீடியட்லி நீங்க வசனத்தை எடுத்த உடனே அப்படி ஆண்டவர் பேசி அதெல்லாம் அப்படிலாம் ரொம்ப சில நேரங்கள் ஆண்டவர் பேசுவார். பட் யூ வெயிட். என்ன செய்யுங்கள்? வெயிட். மோசே சீனாய் மலையில 7 நாட்கள் காத்திருக்கிறார். 8ஆவது நாள் கர்த்தர் பேசுகிறார். இப்படிதானே 7 நாட்கள் தானே, 7 நாட்கள் காத்திருக்கிறார். 8ஆவது நாள் கர்த்தர் பேசுகிறார். யூ வெயிட். நீங்கள் காத்திருங்கள். அங்கேதான் அப்படிதான் கர்த்தர் இடத்துல நான் பொறுமையாய் காத்திருந்தேன். காத்திருக்கிறது உங்களுக்கு வேலை. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து